எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து பால் சுறா கருவாடு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. ஆக்சுவலி இது வந்து இந்த பாலூட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் நல்லா ஊறும்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா காஸ்ட்லியும் கூட, அவ்வளோ சீக்கிரம் ஒரிஜினல் வந்து நமக்கு கிடைக்காது. ரொம்ப நாளாக நான் பால் சுறா கருவாடுன்னு சொல்லி நிறையா இடத்துல நான் வாங்கினது பூரா எனக்கு டூப்ளிகேட்ஸ் தான் கிடச்சிது. இது லாஸ்ட் டைம் நான் வந்து மீன் மார்க்கெட் போகும்போது அங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ நான் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து என்னென்னா, இந்த பால் சுறா கருவாடு இருக்குது இல்லைங்களா, இது வந்து நான் வாங்கினதே 100 கிராம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அதில் பாதி செஞ்சுட்டு பாதி எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நான் அப்படியே ரெகுலராக எப்படி பண்ணுவோமோ அப்படியே பண்ணிட்டேன். ஸோ சாப்பிட எனக்கு வந்து ஏதோ மண்ணாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த பால் சுறா கருவாடுலேருந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆக்சுவலி வந்து ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்காது, அது ஏதோ சால்ட் மாதிரி, கிரே சால்ட் மாதிரி இருக்குங்க. அது அப்படியே வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருந்தது. ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் நான் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து என்னென்னா, எந்த ஃபிஷ்ஷு வாங்கினாலும் சரிங்க, அதை வந்து ஊற வச்சு பண்ணுறது வந்து நல்லதாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நான் ஊற வைக்காமல் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து தெரியல அவ்வளோ டிஃப்ரென்ஸு. சாப்பிட தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட தான் தெரிஞ்சது. ஸ்கின் இதே மாதிரி தான் இருந்தது. அது ஒன்ஸ் வந்து ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து உங்களுக்கு நல்லா என்ன சொல்கிறதுனா, அது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருந்த அந்த ஸ்கேல்ஸ் பாருங்கள் எவ்வளோ ரிமூவ் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக மண் மாதிரி இருக்குது பீப்புள். இது என்னென்னா, சுத்தமாக என்னால் சாப்பிடவே முடியல. அது வந்து வீட்லேயும் யாரும் சாப்பிட முடியல, நாங்களும் குழந்தைங்களுக்கும் கொடுக்க முடியல. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஸோ இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சி தான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.